டேஸ்டியான ரவா பாசிப்பருப்பு பொங்கல். அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல தாராளமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரவை சேர்க்கணும். ரவை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து இத அப்படியே நம்ம ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர்ல கழுவின பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்ப கொஞ்சம் லைட்டா வறுத்து சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாருக்கும். பாசிப்பருப்புக்கு தகுந்த மாரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா இதில மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கு. 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊத்தணும். ஸோ இதோட கலந்து நம்ம பாசிப்பருப்பையும் சேர்த்து 1 கப் எக்ஸ்ட்ராவா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா கொதிக்கட்டும். தேவையான உப்பு கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய கொஞ்சம் கொஞ்சமா இதில ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாம கலந்து நல்லா கலந்து வேக வைங்க. நான் ஒரு கையில கலக்கறனால சின்ன சின்ன லம்ப்ஸ் இருக்கு. அது இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே நம்ம ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன்ல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துட்டு இதில மிளகு சேர்க்குறோம். மிளகு நல்லா பொரிஞ்சு வரும்போது, இதோட நம்ம சீரகம் சேர்க்க போறோம். சீரகம் சேர்த்தாச்சு. சீரகம் நல்லா பொரியட்டும். இதோட நம்ம முந்திரி பருப்பு சேர்க்குறோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாவே சேருங்க. அப்பதான் இந்த பொங்கலுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். கருவேப்பிலை, இதோட பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி இத சேர்க்குறோம். பச்சை மிளகாய், இஞ்சி இதோட ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. நெய் கம்மியா இருக்கிற மாரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி, நல்ல முந்திரி பருப்பு கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து, நல்ல கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே. இந்த பக்குவத்தில நம்ம எடுத்து இது ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து நம்மளோட பொங்கல்ல இத சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த வாசனையே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த தாளிப்பு மூலமா தான் அந்த பொங்கலுக்கான வாசனை இருக்கும். ஸோ நல்லா இதில சேர்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெய் தான் ஆட் பண்ண போறோம். கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சிரலாம். அந்த 10 மினிட்ஸ் கேப்ல ஒரு ஒரு சட்னி அரைச்சுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், உடைச்ச கடல, பூண்டு இத சேர்த்து ஒரு சட்னியா அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்கான தாளிப்பும் ரெடி பண்ணலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பில இத தாளிச்சு நல்லா பொரிஞ்சு வரும்போது சட்னியோட சேர்த்துக்கலாம். நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.